எலெக்ஷன் கமிஷனை பேச விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்காங்களே, டக்குன்னு நம்ம முடிவுக்கு வந்துரும்னு சொல்லிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் உங்களுக்கு டைம். 4 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீக்கப்பட்ட அந்த 65 லட்சம் பேர் யார், எதுக்காக நீக்கப்பட்டாங்க, அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் வெளியிடணும்னா, மாவட்ட ரீதியாக வெளியிடணும். ஓவராலாக வெளியிடக்கூடாது. மாவட்ட ரீதியாக, குறிப்பாக பஞ்சாயத்து ரீதியாக, பஞ்சாயத்து ஆஃபீஸில் வெளியில் வந்து அவங்களோட நேம் லிஸ்ட் இருக்கணும். இதெல்லாம் வந்து கிளியராக எல்லாருமே பார்க்குற மாதிரியான விஷயங்களை ரெடி பண்ணணும். மாவட்ட அளவில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலகத்தில் அங்கே வந்து அந்த லிஸ்ட் இருக்கணும். பஞ்சாயத்து அளவில் லோக்கல் இருக்க மக்களுக்கு அந்த லிஸ்ட் இருக்கணும். நீங்கள் ஒட்டியிருக்க அந்த லிஸ்ட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான மீடியாவும் நீங்கள் பயன்படுத்துங்க. அதாவது உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. அஃபிஷியல் வெப்சைட்ஸில் கிளியராக எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் சொல்லிடணும். குறிப்பாக வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட அந்த சைட்லேயும் கூட நீங்கள் அந்த விஷயத்தை வெளியிடணும். அதே மாதிரி இப்படிலாம் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்கிற செய்தியை எதன் மூலமாக நீங்கள் வெளியே கொண்டு போனால் தொலைக்காட்சியை பயன்படுத்துங்க, பிறகு வந்து பத்திரிகையில் பயன்படுத்துங்க. அது அச்சு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி ஊடகமாக இருக்கட்டும் அல்லது வந்து இங்கிலீஷ் ஊடகம் எல்லாத்துலையும் பயன்படுத்துங்க. எல்லா இடத்துக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. தூர்தர்ஷன் யூஸ் பண்ணுங்க, வானொலியில் பேசுங்க, எல்லாத்துலையும் பயன்படுத்தி இந்த செய்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க.